மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தையை பெற்று வெளியில் வீசி எறிந்த மாணவி, தமிழர் பகுதியில் சம்பவம். யாழில் ஒரு குழந்தை நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு. அனுர அரசு என்னை கைது செய்தாலும் ஆச்சரியப்பட வேண்டாம், நாமல் கடும் சீற்றம். கிழக்கில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. பதவி விலக தயாராகும் உக்ரைன் ஜனாதிபதி. பேச்சுவார்த்தைக்கு ஜெலன்ஸ்கி அவசியமில்லை, ட்ரம்ப் விடுத்த பகிரங்க அறிவிப்பு. வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலி, ரோமுக்கு திருப்பி விடப்பட்டு நியூயார்க் டெல்லி விமானம். தடை செய்யப்பட்ட பெண்கள் வானொலிக்கு மீண்டும் அனுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 18 வயதுடைய மாணவி ஒருவர் மலசில கூடத்தில் குழந்தையை பெற்று வெளியில் வீசிய சம்பவம் ஒன்று நேற்று அதிகாலை பதிவாகியுள்ளது. நேற்று அதிகாலை 18 வயதுடைய மாணவி ஒருவர் நிறைமாத கர்ப்பிணி என்பதை மறைத்து வயிற்று வலி என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியர் சரியான முறையில் சோதனையிடாத நிலையில் மாணவிக்கு ஊசி மூலமாக வயிற்று வலிக்கான வலி நிவாரண மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5 மணியளவில் மாணவி மலசில கூடத்திற்கு சென்று குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வெளியே வீசியுள்ளார். குழந்தை ஜன்னலில் உள்ள கீழ்பிளேற்றில் விழுந்து அழுகுரல் கேட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்ற நிலையில் மாணவி குழந்தையை பெற்று வெளியில் வீசியமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குழந்தை மீட்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் தாய்க்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக உள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஒரு குலைந்த நிலையில் வயோதிப பெண்ணொருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. கோப்பாய் கட்டைப்பிரை பகுதியைச் சேர்ந்த பிரவுன் ராசா நாகேஸ்வரி என்று 78 வயதான வயோதிப பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவர் உயிரிழந்த நிலையில் தனது சகோதரனுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு குலைந்த நிலையில் அவரது வீட்டு கிணற்றடியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய அரசாங்கத்தின் முக்கிய பணி எனது குடும்பத்தினரை குற்றம் சாட்டுவதாகும். நாளை நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்று காலை களுத்துறையில் தெரிவித்தார். களுத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதி மரத்திற்கு அருகில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கிராமத்திற்கு கிராமம் களுத்துறை மாவட்ட நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அரசாங்கமும் இணைந்து செயற்பட வேண்டும். நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு கிராமம் திட்டத்தை நாடு முழுவதும் எடுத்துச் சென்று கட்சியை சுற்றி மக்களை ஒன்றிணைக்கின்றோம். வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு கிராமங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் குழுவை முன்வைப்போம் என்று நம்புகிறோம். அன்று நாம் தினமும் செய்திகளை பார்த்தபோது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள், அடிக்கல் நாட்டுதல், பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம். இன்று செய்திகளை பார்க்கும் போது மக்கள் பயப்படுகிறார்கள். வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கிச் சூட்டை பார்க்கிறோம். அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது. இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கிறார்கள். கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேட வேண்டும். உலகின் மிக கொடூரமான பயங்கரவாத வடிவத்தை ஒழிப்பதில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றார். இந்த அரசாங்கம் செய்வதெல்லாம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பது மட்டும்தான். இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லலித் வர்ணகுமார், சஞ்சீவ எதிரிமன்னு, ஜயந்த கெட்டகொடு, காமினி லோக்குகே, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான பிரசன்ன சஞ்சீவ், உபாலி கோடிக்காரம் மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் களுத்துறை தொகுதி அமைப்பாளர் ஜோஹான் படுக்கி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அம்பாறை ஜெகியத்த கண்டிய பகுதியில் உள்ள தனியார் பண்ணையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஜெகியத் கண்டிய மூவப்பெட்டி கேவல் இலப்பந்தானக்கல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வீரக்கெட்டிய எதிரம் தெனிங்கு கிராவல பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு நேற்று முன்தினம் இடம்பெற்றதாகவும் காயமடைந்த நபர் ஜெகியத்த கண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும்போது உயிரிழந்ததாகவும் ஜெகியத்த கண்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஜெகியத்த கண்டிய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனில் அமைதி ஏற்படும் என்றால் எனது பதவியையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று தெரிவித்துள்ளார். தனது பதவி விலகலை உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்கு பதிலாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றும் அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை உக்ரைனுக்கு ஒரு கூட்டாளியாகவும் கியேவ் மற்றும் மாஸ்கோ இடையே ஒரு மத்தியஸ்தராக மட்டும் பார்க்க விரும்புவதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். நாட்டில் போர் முடிவுக்கு வந்தால் அல்லது நேட்டோ உக்ரைனை உறுப்பினராக ஏற்றுக்கொள்ள அதுவே நிபந்தனையாக இருந்தால் தாம் பதவி விலக தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான சாத்தியமான சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது கீவ் வலுவான நிலையில் இருக்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜெலன்ஸ்கியை தேர்தல்களை நடாத்தாத சர்வதிகாரி என்று முத்திரை குத்தியதை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அவர் விடுத்துள்ள அறிவிப்பானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஜனாதிபதிகளுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் இந்த நிலையில் ஜெலன்ஸ்கியை டிரம்ப் மீண்டும் சாடியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இது தொடர்பாக டிரம்ப் கூறியதாவது: ரஷ்ய ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தை நன்றாக இருந்தது. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி இருப்பது அவசியமில்லை என்று கருதுகிறேன். அவர் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் கடுமை சாட்டி வருகிறார். இதனால் தான் நடத்தும் பேச்சுவார்த்தைகளில் ஜெலன்ஸ்கியோ வேறு உக்ரைன் அதிகாரிகளோ இடம்பெற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டுவர புடினும் ஜெலன்ஸ்கியும் நேரடியாக சந்தித்து பேச வேண்டும். உக்ரைன் எல்லா வகையிலும் ஒரு துணிச்சலான தேசம் என்பதையும் பதிவு செய்கிறேன். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர புடின் விரும்புகிறார். உக்ரைன் போரை நிறுத்த இங்கிலாந்து பிரதமர் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரானும் எதுவும் அவசியமில்லை என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருந்து புதுடெல்லி செல்லும் தினசரி விமானத்தை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இயக்கி வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க ஏர்லைன்ஸின் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் நேற்று முன்தினம் இரவு 8:14 மணிக்கு நியூயார்க்கில் இருந்து டெல்லி நோக்கி புறப்பட்டது. இந்த விமானத்தில் சுமார் 285 பயணிகள் பயணம் செய்தனர். காஸ்பியன் கடலுக்கு மேலே சென்று ஐரோப்பா நோக்கி திரும்பியது. பாதுகாப்பு அச்சுறுத்தலால் விமானிகள் நடுவானில் யூட்டர்ன் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து இத்தாலியின் ரோம் நகருக்கு அந்த விமானம் திருப்பிவிடப்பட்டது. இது தொடர்பாக அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நியூயார்க்கில் இருந்து டெல்லிக்கு இயக்கப்படும் AG292 விமானத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம் என்ற சந்தேகம் காரணமாக ரோமுக்கு திருப்பிவிடப்பட்டது. உள்ளூர் அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறோம். நிலைமை சரியானதும் அடுத்த தகவல் வழங்குவோம். பயணிகளின் பொறுமை மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டுகிறோம் என தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு அங்கு பெண்களுக்கான சுதந்திரம் முழுவதுமாக பறிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 2021 ஆண்டு தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர். அதன் பிறகு அங்கு பெண்கள் சிறுமிகள் மீது ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து ரேடியோ பேகம் என்ற பெண்கள் வானொலி நிலையத்துக்கும் அங்கு தடை விதிக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க ஆப்கானிய பெண்களால் இயங்கும் ஒரு வானொலியாகும். இதன் மூலம் அந்த நாட்டின் பள்ளி கல்வி பாடத்திட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தன. எனவே அந்த வானொலிக்கு மீண்டும் இயக்க அனுமதி கோரி தொடர்ந்தும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இதனை அடுத்து பெண்கள் வானொலிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தலிபான்கள் அகற்றியுள்ளனர். இது தொடர்பாக தலிபான் அரசின் செய்தி மற்றும் கலாச்சார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரேடியோ போக வானொலி மீண்டும் இயக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து அவர்கள் கேட்டுக் கொண்டதால் அதன் மீதான தடை விலக்கப்பட்டு இயக்கப்பட அனுமதிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்லாமிய ஆப்கானிஸ்தான் அமீரகத்தின் ஊடகத்துறை கொள்கைகள் மற்றும் விதிமுறைகள் பின்பற்றுவதாகவும் எதிர்காலத்தில் எந்தவொரு விதிமுறைகளும் ஈடுபட மாட்டோம் என அந்த நிறுவனம் உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.